ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி பஞ்சாபி கிச்சடி, அப்புறம் பஞ்சாபி மின்ட் லஸ்ஸி. இந்த பஞ்சாபி கிச்சடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸலண்டான கம்ஃபர்ட் ஃபுட்டுங்க. இந்த சுட சுட பஞ்சாபி கிச்சடியும், இந்த சைட்ல வந்து இந்த சூப்பரான இந்த பஞ்சாபி மின்ட் லஸ்ஸியும் சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, அடிச்சுக்க முடியாத ஒரு காம்பினேஷன். இதை நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டா சாப்பிடலாம், லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இந்த பஞ்சாபி கிச்சடி பண்றதுக்கு நான் வந்து 1/2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துட்டு இருக்கேன். 1/2 கப்பு வந்து கிரீன் மூங் தால், பாத்தீங்கன்னா இந்த தோலோட இருக்கிற மூங் தால் இருக்கும் இல்லைங்களா, உடைச்சது ஸ்பிளிட் பண்ணது, அதை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த கிரீன் மூங் தால் உங்ககிட்ட இல்ல, உடைச்சது ஸ்பிளிட் பண்ண மூங் தால் இல்ல அப்படின்னா நீங்க ஹோல் மூங் கூட எடுத்துக்கலாம். அதாவது முழு பச்சை பயிறுன்னு சொல்லுவோம்ல, அது கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த உளுந்து இருக்கு இல்லைங்களா, தோலோட இருக்கிற கருப்பு உளுந்து, அது வந்து அதுவும் உடைச்சது கிடைக்கும். அது இருந்தாலும் நீங்க அதுவும் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 5 நிமிஷம் ரெண்டும் அரிசியும் பருப்பையும் சேர்த்து இந்த மாதிரி வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன். 5 நிமிஷம் ஊறினா போறோம், அதுக்கு மேல நீங்க ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் பாட்டை ஃபர்ஸ்ட் சாட்டே மோட்ல ஆன் பண்ணிக்கோங்க. இந்த இன்னர் பாட் வந்து நல்லா ஹாட்னு உங்களுக்கு மாறிடுவாங்க. அந்த இதில் ஹாட்னு மாறின உடனேவும் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த பஞ்சாபி கிச்சடி வந்து ஃபுல்லாக நெய்யில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அப்படி அது நெய்யில் செய்யறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாதி நெய் பாதி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை நெய்யே இல்லை அப்படி பண்ணணும்னா கூட நீங்கள் நெய் இல்லாமல் வெறும் எண்ணெய் சேர்த்து கூட பண்ணிக்கலாம். பட் நல்லா உங்களுக்கு அந்த ஆத்தென்டிக் ஃப்ளேவர் வரணும் அப்படின்னா நீங்கள் நெய்யில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து இப்போ இந்த நெய் வந்து நல்லா உருகின உடனேவும் நான் இங்கே வந்து பிளாக் கார்டமம் எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. இந்த பிளாக் கார்டமம் வந்து இந்த பஞ்சாபி கிச்சடிக்கு ஒரு விதமான ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும். அந்த ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் அப்படின்னா இந்த பிளாக் கார்டமம் தான். ஸோ அதனால அதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் இங்கே வந்து ஒரு 4 க்ளோவ்ஸ் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து ஜீரகம், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு பே லீஃப், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்டாக அந்த எண்ணெயிலையோ இல்லைன்னா வந்து நெய்லியோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஸ்லைட்டாக பொரிய விடுங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயிலையோ நெய்லியோ நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிட்டு உங்களோட கிச்சடியில் ஃபுல்லாக கலந்து வந்துடும். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து கலரி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அது வந்து அந்த ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் ஆகிடும். இப்போ வந்து நான் இதில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அப்புறம் பொடியாக நறுக்கின இஞ்சி வந்து ஒரு 2 டீஸ்பூன் இருக்கு, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசியும் பருப்பும் நான் எடுத்து அந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டேன், அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் போல மஞ்சத்தூள் வந்து இதோட சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த கிச்சடிக்கு தேவையான சால்ட்டும் நம்ம சேர்த்துருவோம் இதே நேரத்தில். இங்க நான் வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரெட் சில்லி பவுடர் ஓகே அப்படின்னா நீங்க இதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு டீஸ்பூன் போல நல்லா பொடிச்ச மிளகு தூள் இருக்கும்ல, பெப்பர் பவுடர், அது கூட சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலுமே ஓகே தான், உங்களுக்கு எது வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இங்க ஒரு 1/2 டீஸ்பூன் போல ரெட் சில்லி பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் வந்து ஒரு 4 கப்பு வந்து இங்க தண்ணி சேர்க்க போறேன். சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இன்ஸ்டன்ட் பாட்ல வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசியா எல்லாம் நம்ம சேர்த்து தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுடணும். அடியில வந்து ஏதாவது அரிசி பருப்பு இல்லை அந்த மசாலா ஏதாவது ஒட்டிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்க ப்ரெஷர் குக் பண்ணும்போது அது வந்து அடியில வந்து பேர்ன் ஆகி உங்களுக்கு பேர்ன் நோட்டீஸ் வரதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா கரெக்டா மூடி போடுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மாதிரி தண்ணி சேர்த்த உடனேவும் நல்லா இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடியில எதுவும் இல்லாம இருக்கான்னு பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்க ப்ரெஷர் குக்கர்ல பண்றீங்க அப்படின்னா இதே ரெசிபி தான், நேரா குக்கர்ல பண்ணிட்டு 4 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா உங்களோட பஞ்சாபி கிச்சடி ரெடி ஆயிடும். இப்போ நான் சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ வந்து சாட்டே மோட் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம்.
கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன் ஆன் ஹை ஃபார் 10 minutes. 10 minutes வந்து நான் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதை வந்து நேச்சுரல் ப்ரெஷர் ரிலீஸ் விட்டு எடுத்துகிட்டு போகிறேன். சீலிங் மோடுக்கு மாற்றிட்டு இதெல்லாம் பண்ணுங்க கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த பஞ்சாபி சாஸ் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1/4 கப்பு வந்துட்டு புதினா இலை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே 1 தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிட்ட பச்சை மிளகாவோட பேஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் போல் அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் போல் நான் பிளாக் சால்ட் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பிளாக் சால்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலர் கல்லுப்பு கூட இதை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட்டும் கொஞ்சோண்டு ரெகுலர் சால்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஃபர்ஸ்ட் வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஜஸ்ட் ஸ்லைட்டா ஒரு பல்ஸ் பண்ணிக்கோங்க. பல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 கப் வந்து நல்ல சில் தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதுல ஒரு 1 கப் போல நல்ல சில் வாட்டர் அதையும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட அப்படி சில் வாட்டர் இல்லை அப்படின்னா ஐஸ் கியூப்ஸ் இருந்தா கூட ஒரு 2-3 ஐஸ் கியூப் சேர்த்து போட்டு நீங்க வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துருவோம். ஸோ நம்ம பஞ்சாபி சாஸ் ரெடி ஆயாச்சு. டென் மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணி நேச்சுரல் ரிலீஸ் விட்டுட்டேன். இப்போ வாங்க எப்படி கிச்சடி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கிச்சடி சூப்பராக ரெடி ஆயாச்சு பாருங்க. நல்லா இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். நான் கரெக்டாக அந்த 4 கப்ஸ் வாட்டர் விட்டேன், கரெக்டாக இருக்கு பாருங்க. இதுதான் இதோட ரைட் கன்சிஸ்டன்சி. நல்ல அந்த கரம் மசாலாவோட வாசனை, அப்புறம் அந்த நம்ம போட்ட அந்த ஹோல் ஸ்பைசஸ் இருக்குல்ல, அந்த பிளாக் கார்டமம், அப்புறம் அந்த க்ளோவ்ஸ், கொஞ்சமாக அந்த பே லீஃபோடது, நெய்யோட வாசனை. இது நீங்கள் வந்துட்டு இட்ஸ் எ சூப்பர் கம்ஃபர்ட் ஃபுட். ஒரு சில சமயம் நமக்கு தோணும் இந்த நல்ல சில்லுன்னு இருக்கும் போது வந்து இந்த மாதிரி ஏதாவது சுட சுட அப்படியே பண்ணி சாப்பிட்டா நமக்கு ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் கிடைக்கும்ல, அதுக்கு சூப்பரான எக்ஸாக்டான டிஷ் இதுதான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பஞ்சாபி கிச்சடி நான் ரெடி பண்ணிட்டேன். இங்கே ரெடி ஆயாச்சு. பஞ்சாபி சாஸும் ரெடி, பஞ்சாபி மின் சாஸ். ஸோ இது நம்ம ரெண்டும் சேர்த்து சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பஞ்சாபி கிச்சடிக்கு வந்து நான் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து சாஸ் மட்டும் வைக்காம நல்லா ஊறுகாய், அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்பளம் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். ஊறுகாய்க்கு வந்து நீங்கள் வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய் கூட தொட்டுக்கலாம். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பஞ்சாபில் பண்ணுற மாதிரி இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் அச்சார் அப்படிலாம் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஊர் எலுமிச்சங்காய் ஊறுகாய், ஆவக்காய் ஊறுகாய் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இதுக்கு இந்த அப்பளம் நான் வந்து மிளகு அப்பளம் வந்து இங்கே வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா அப்பளம் வந்து சுட்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த பஞ்சாபி கிச்சடி அப்புறம் பஞ்சாபி மின் சாஸ் இது ரெண்டுத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை என்னோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.